டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது தாக்குதல். தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய ஆசாமி. பரபரப்பு. மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மீது அடையாளம் தெரியாத ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். மனு கொடுக்க வந்த 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் திடீரென ரேகா குப்தாவை நோக்கி கத்தி சத்தம் போட்டுள்ளார். அப்போதுதான் அந்த நபர் ரேகா குப்தாவை தாக்கியதாகவும் அவரது முடியை பிடித்து இழுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியின் முதல்வராக பாஜகவின் ரேகா குப்தா இருக்கிறார். அவர் இன்று காலை அவர் தனது இல்லத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்களை சந்தித்து வந்தார். பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று வந்தார். அப்போது திடீரென அடையாளம் தெரியாத ஒருவர் அவரை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் முதலில் ரேகா குப்தாவிடம் சில ஆவணங்களை வழங்கியுள்ளார். அதன் பின்னர் சத்தம் போட்டுக்கொண்டு கூச்சலிட்டபடி முதல்வரை தாக்கியுள்ளார். இந்த ஆசாமி ரேகா குப்தாவின் தலைமுடியை பிடித்து இழுத்ததாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர் இப்போது சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இது மிகவும் தவறான விஷயம். மக்கள் குறைதீர்க்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பங்கேற்கும் உரிமை உள்ளது. ஒரு நபர் இப்படி முதல்வரை தாக்குவது ஒரு தவறான விஷயம். நான் அங்கேயே இருந்தேன். மனு கொடுக்க வந்த அந்த நபர் திடீரென சத்தம் போட்டு கூச்சலிட்டார். அப்போது அவர் முதல்வரின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்க முயன்றார். உடனடியாக போலீசார் அவரை பிடித்து விட்டனர் என்று தெரிவித்தார். இதுகுறித்து விசாரிக்க துணை காவல் ஆணையர் முதல்வர் ரேகா குப்தாவின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மருத்துவ பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரேகா குப்தா நலமாக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அந்த நபர் ராஜேஷ் கிம்ஜி என்று அடையாளம் கண்டப்பட்டுள்ளது. இவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டை சேர்ந்தவர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் என தெரியவந்துள்ளது. அவரது உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாராம். அது தொடர்பாகவே ரேகா குப்தாவை அந்த நபர் சந்திக்க வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லி போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் டெல்லி எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்தர் யாதவ், இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. இத்தகைய சம்பவங்களை எவ்வளவு கண்டித்தாலும் அது போதாது. இந்த சம்பவம் பெண்களின் பாதுகாப்பற்ற சூழலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. டெல்லி முதல்வரே பாதுகாப்பாக இல்லை என்றால் சாமானிய பெண், ஆண் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.